சரீர முயற்சி 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. உலகிலே வாழுகிற நாம் அழகாய் தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காய் அழகு நிலையங்களை நாடுகிறோமே. சரியான உடல் கட்டோடு திகழும்படியாய் பல உடற்பயிற்சி நிலையங்களிலே பல மணி நேரங்களை செலவிடுகிறோம். சிறந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கு அதற்கென சிறப்பு பயிற்சிகளை எடுக்கிற அப்படிப்பட்ட துறைசார் வல்லுநர்களிடம் இன்றைக்கு பயிற்சி எடுக்கிற அநேகரை பார்க்கிறோம். விளையாட்டு துறையில் வெற்றி பெறுவதற்கு கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ளுகிற விளையாட்டு வீரர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே. இவ்வுலகத்தில் தேவையான சில காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு இவைகள் நமக்கு உதவலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்விலே முன்னேற்றத்தை பெறும்படியாய் அழிந்து போகாத நித்தியமான அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோமா முயற்சி? நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சி காணப்படுகிறதா? அதிக நேரம் வேதம் வாசித்து ஜெபித்து ஐக்கியத்திலே பங்கேற்று சுவிசேஷம் அறிவிக்கிற உள்ளங்களாய் நம்முடைய உள்ளங்கள் காணப்படுகிறதா? நாம் எடுக்கிற முயற்சி என்ன? நம்மிடத்தில் இருக்கிற பயிற்சிகள் என்ன? அருமையான ஒரு ஆப்பிரிக்க காட்டு சிறுவன் காபு என்பவன் இக்கட்டான ஒரு சூழலிலே இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாகிறார். அவனுக்கு விடுதலை கொடுத்து விடுகிறார். இயேசுவை அதிகம் அறிந்து கொள்ளும்படியாய் வாஞ்சித்த அவன் அமெரிக்கா செல்லும்படியாய் பிரயாசப்படுகிறான். எந்தவித பண உதவியோ எந்த விதத்திலும் அவனுக்கு உதவிகள் கைகூடி வரவில்லை. கடற்கரையிலே 3 நாட்கள் காத்திருக்கிறான். அமெரிக்கா செல்லுகிற ஒரு கப்பலிலே வேலைக்காரனாக சேர்ந்து கடுமையான முயற்சியினால் அமெரிக்கா சென்றடைகிறான். இயேசுவை அதிகம் அறிந்தவனாய் காலத்திலே கருப்பு தூதன் என்று அழைக்கப்பட்டவனாய் சாமுவேல் மாரிஸ் என்கிற அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறி போனான். தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறவர், அதற்கான பலனை தருகிறவர் அவர் அல்லவா? அத்தனை உலக பிரகாரமான சிறப்புகள் நம்மிடத்திலே காணப்பட்டாலும் இந்த தேவ பக்தியான வாழ்வு நம்மிடத்திலே இல்லை என்றால் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று வேதம் சொல்லுகிறது. அலங்கரிக்கப்பட்ட கல்லறையாய் நம்முடைய வாழ்க்கை பயணம் மாறிவிடக் கூடாதே. பாவத்தை பாயாசம் போல இன்றைக்கு பருகி கொண்டிருக்கிற பலரை பார்க்கிறோமே. போதையினாலும் குடியினாலும் தவறான உறவுகளாலும் அடிமைப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சொர்க்கலோகத்தை அவர்களுக்கு நேராய் திருப்பி விடும்படியாய் நம்மை அர்ப்பணித்து நாமும் கவனமாய் வாழ்ந்து நாமும் சாட்சியை காத்துக்கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுகிற பாத்திரங்களாய் நல்ல பல முயற்சிகளை எடுக்கிறவர்களாய் நல்ல பயிற்சிகளை கொடுக்கிறவர்களாய் இன்றைக்கு நம்மை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கலாமா? உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்பதை அறிந்தவர்களாய் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? கட்டுக்கதைகளுக்கு விலகி இருக்க அர்ப்பணிப்போமா?